உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். கடந்த 3 நாட்களாகவே தமிழகத்தில் ஒரு பெரிய விவாதமாக, ஒரு பெரிய கொந்தளிப்பாக போயிட்டு இருக்கிற மேட்ரு வந்து, கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகரில் வனப்பகுதியில் 3 பேர் பூர்வீக தமிழர்கள் 3 பேர் மாடு மேய்க்க போயிருக்காங்க. அதுதான் அங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறது. அவங்கள சுட்டு கொண்டு இருக்காங்க. அது சட்டசபையில் இன்று சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமாக விவாதமாக வந்திருக்கிறது. எப்படி என்ன ஆச்சு அப்படின்னு திரும்ப சொல்கிறேன். வந்து வனப்பகுதியில் பூர்வீகமாக இருப்பவர்கள், வனப்பகுதிக்குள் காலகாலமாக இருப்பவர்கள் அங்கு மேய்ச்சலுக்கு தங்களுடைய கால்நடைகளை கொண்டு செல்லலாம் அப்படின்ற ஒரு சட்டம் இருக்கிறது. உடனே மானம் வேட்டையாடிட்டான், மீனை வேட்டையாடிட்டான்னு எப்படி நீங்கள் துப்பாக்கி சூடு நடத்துகிற அளவுக்கு நீங்கள் கொண்டு போயிருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கும்போது கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் ஒரு நேர்காணலில் சொல்கிறாரு, இது எங்கள் மாநிலத்தோட விவகாரம், இது எங்கள் மாநிலம் சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவம், அதை நாங்கள் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம், அதை நாங்கள் புலனாய்வு பண்ணிக்கிட்டு இருக்கோம். பக்கத்து மாநிலம் நீங்கள் வந்து இதில் தலையிடாதீங்க, நீங்கள் வந்து இதில் வந்து எங்களுக்கு நாட்டாமையாக கலந்துக்காதீங்க, நீங்கள் வந்து எங்களுக்கு அறிவுரை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் எங்கள் நியாயம்? வந்து இல்லை, இறந்து போன்ற மூன்று பேர் வந்து தமிழர்கள். நீங்கள் அந்த சாம்ராஜ் நகரத்து வந்து தாளவாடி, பவானி, ஈரோடு இந்த பகுதிக்கு மிக அருகாமையில் உள்ளது. நான் திரும்ப சொல்லதான், அந்த காலகட்டங்களில் மொழி வாரியாக எல்லையை பிரிக்கும் பொழுது 60% எந்த மொழி பேசுகிறாங்களோ அவங்களுக்கு அந்த பகுதியை பிரித்து கொடுத்துருவாங்க. அப்படி போனது தான் அங்கே. அந்த பகுதியில் உள்ள தமிழக பகுதியில் கன்னடம் பேசுகிறவங்களும் இருக்காங்க. இன்னைக்கு முதலமைச்சர் வந்து விஜய் அவர்கள் அவங்களுக்கு வந்து ஒரு நிவாரணத் தொகையை அறிவிச்சிருக்காரு. நாங்கள் விசாரணைக்காக கர்நாடக அரசிடம் நாங்கள் கேட்போன்றாங்க. அது சம்பந்தமான கோரிக்கையை முன்வைப்பண்றாங்க. அதுக்கு ஒரு பெரிய அழுத்தம் கொடுப்பண்றாங்க. ஆனால் அங்கே இருக்கிற முதல்வர் இதில் தலையிடாதீங்க, இது வந்து ஒரு மாநிலத்துக்கு இன்னொரு மாநிலத்துக்குமான பிரச்சனை அப்படின்னா, இறந்து போனவங்க யாருங்க? தமிழர்கள் தானே. சரி, வீரப்பன் இருந்தாப்புல, வீரப்பன் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். நீங்கள் அதை ஒரு பிரச்சனையாக எடுத்தீங்க. உங்கள் வனப்பகுதிக்குள்ளே வந்தாருந்தானுங்க தானே. இப்போ வீரப்பன் அப்படியே விட்டுற வேண்டும். வீரப்பன் சம்பந்தப்பட்ட ஆட்களை வந்து நீங்கள் எதுவுமே கண்டுக்காமல் விட்டுற வேண்டியது தானே. இது தமிழ்நாட்டு பிரச்சனைன்னு. அப்போ உங்களுக்கு அது ரத்தம், மற்றவங்களுக்கு வந்து தக்காளி சட்னி. இது இன்னும் கடுமையான ஒரு விவாதமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இதை தாவேக அரசு சும்மா விடாது. முதல்வர் விஜய் இது சம்பந்தமாக கண்டிப்பாக பேசி தீர்ப்பேன் அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே போயிட்டு இருக்கு. மிக முக்கியமான விஷயம், நேற்று சட்டசபையில் சாரி கேட்டார் சிஎம் அப்படின்னு. என்னங்க வந்து சாரி கேட்குற அளவுக்கு அப்படி என்னங்க ஒரு பெரிய விவகாரம் அது? அப்படி வந்து முதல்வர் சாரி கேட்டு தான் ஆகணுமா அப்படின்ற மாதிரி பல பேருடைய கொந்தளிப்பாக இருந்தது. வந்து எவ்வளோ பிரச்சனை இதுக்கு முன்னாடி சட்டசபையில் நடந்திருக்கு, வெளியே நடந்திருக்கு. ஒரு முதல்வர் ஸ்தானத்தில் இருந்தவங்கலாம் வந்து இறங்கி வந்து சாரிலாம் கேட்டது கிடையாது, வருத்தம் கூட தெரிவித்தது கிடையாது. தப்புன்னு சாரி கேட்டாரு. வனத்துறை அமைச்சர் பேசும்பொழுது கலைஞர் அப்படின்ற பேரை குறிப்பிடறதுக்கு பதிலாக கருணாநிதி அப்படின்னு சொல்லிட்டார். வந்து பேரை சொல்லிட்டார். அதுக்கு முதல்வர் விஜய் சாரி கேட்டார். அதே சமயத்தில் முன்னாள் சபாநாயகர்கள் திரு அப்பாவு, திரு தனபால் இவர்கள் தான் கேட்டிருக்காங்க. வந்து இது எப்படிங்க வந்து அப்படின்னா, அவங்க சொல்லியிருக்காங்க, அரசியல் மாண்பு படி மூத்த தலைவர்களை, வயதில் பெரியவர்களை, குறிப்பாக முதலமைச்சராக இருந்தவங்க, முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர்கள் மக்களால் அடைமொழிப்பட்டு பெயரை வச்சு கூப்பிட்டவங்க, பேரறிஞர், பெருந்தலைவர், மூதறிஞர், கலைஞர், மக்கள் திலகம், புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, அம்மா, இப்படிலாம் சொன்ன ஒரு பேர் சொல்லி டேரிங்கான அவங்களுடைய பேரை சொல்லாமல் ஒரு பட்ட பேரில் சொல்லி கூப்பிட்ட பொழுது அவங்கள வந்து டேரிங்காக இந்த திரு அவர்கள் இதெல்லாம் சேர்க்காம சொல்கிறது வந்து சபைக்கான மாண்பு கிடையாது அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா தனபால் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, எம்ஜிஆரே கருணாநிதின்னு சொல்ல மாட்டார், கலைஞர் தான் சொல்லுவார், சொல்லியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறார். ஆனால் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது
இதே சட்டசபையில் அந்த பேரை வந்து அழுத்தம் திருத்தமாக பலமுறை உச்சரிப்பாங்க. அழுத்தம் திருத்தமாக பலமுறை திரும்ப 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 உச்சரிப்பாங்க வந்து. ஆனால் அவர் ரொம்ப ஒரு மாதிரி அப்படியே ஒரு நையாண்டியா அம்மையார் அவர்கள் அப்படின்ட்டு ஒரு அம்மையார் அப்படின்ற ஒரு இது அப்படி அழுத்தம் திருத்தமாக அது கொண்டு போவார். சரி, ஒரு சபையின் மாண்பு, அந்த மாண்பிற்கு முதல்வர் இறங்கி வந்து சாரி கேட்டார். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அமைச்சர் ராஜ்மோகன் அதை தான் பேசியிருக்காரு. எங்கள் முதல்வர் வந்து இறங்கி கேட்டார். அதை தாண்டி நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் பெயர் மாற்றுறோம், திமுக வச்ச பெயரெல்லாம் நாங்கள் மாற்றுறோம், அப்பா அப்படின்னு சொன்ன பேரெல்லாம் மாற்றுறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த பெயர் மாற்றம் அப்படி கிடையாதுங்க. கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பொழுது ஜே திரைப்பட நகர்னு இருந்தது, அதை வந்து எம்ஜிஆர் திரைப்பட நகர்னு மாற்றினாரு. அம்மா திட்டம்னு இருந்தது, அதை வந்து முதல்வர் திட்டம்னு மாற்றினாரு. இப்படி அவர்கள் மாற்றிருக்காங்க, நீங்கள் மாற்றிருக்கிறீங்க, அது சரியான ஒரு விஷயம் தான். அதை போல தான் இப்போ நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, திமுக காரங்க இந்த மைக்கை வாங்குறது நாங்கள் தாங்க, இந்த பெஞ்சு வாங்குறது நாங்கள் தாங்க, இந்த கர்ச்சிப்பை கண்டுபிடிச்சது நாங்கள் தாங்க, இந்த மேடையை போட்டது நாங்கள் தாங்கன்னு இப்படி நாங்கன்னு சுயபுராணம் பாடிக்கொண்டிருக்கிறீர்கள். அப்படி நாங்கள் எதுவுமே பண்ணலைங்க. ஒரு எங்கள் அமைச்சர் ஒருத்தர் பேரை சொல்லிட்டாரு. ஏன்னா தென்னாட்டு பெர்னாட் ஷா அப்படின்னா அண்ணா தான், தெற்கே உதித்த சூரியன் அப்படின்னா கலைஞர் தான், மக்கள் தெலுங்கு அப்படின்னா எம்ஜிஆர் தான், இப்போ எங்களுக்கு தளபதி அப்படின்னா அது விஜய் தான். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. பேரை உச்சரிச்சிட்டாரு. எங்கள் முதல்வர் வந்து சாரி கேட்டார். இது ஒரு பெரிய மாண்பு. இது எல்லாருக்கும் வருமா அப்படின்னு தெரியலன்ட்டு மிக பிரமாதமான ஒரு உரையை வந்து கொடுத்திருந்தார் ராஜ்மோகன். இன்னொரு முக்கியமான விஷயம், தீவிர குற்றவியல் வழக்கில் உள்ள இந்தியாவில் உள்ள 14 முதலமைச்சர்களுடைய பெயரை வந்து அந்த வழக்குகளையும் பெயரையும் வெளியிட்டிருக்காங்க. இது யார் வெளியிட்டது, இது யார் எடுக்க சொன்னது? உச்சநீதிமன்றத்தை சேர்ந்த ஒரு மூத்த வழக்கறிஞர், அவர் ஒரு டேட்டா பேஸ் கலெக்ட் பண்ணியிருக்கார் வந்து. அது என்ன 14 முதலமைச்சர் மட்டும்தானா? மற்றவங்களாம் யாரும் இல்லையா? முன்னாள் முதலமைச்சர்கள், இன்னாள் முதலமைச்சர்கள் எதுவும் கிடையாதா? 14 பேர் மட்டும்தானா? அவர் மொத்தம் சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்போ இருக்கிறவங்கலாம் சொல்கிறார் போகிறது, இந்தியா முழுக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் மிக தீவிர குற்றவியல் சம்பவம் வழக்கு உள்ளவர்கள் அப்படின்னா 4126 பேர் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை சொல்கிறார். இந்த 14 முதலமைச்சர்கள் அப்படின்றது தான் இடிக்குது வந்து. நீங்கள் அதுக்கு முன்னாடி இருந்தவங்க யாரும் இல்லையா? இப்போ மற்ற மாநிலத்தில் இருக்கிறவங்க எந்த குற்ற சம்பவங்களும் செய்யாதவங்களா இப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சுருக்காங்க. அவர் உச்சநீதிமன்றத்தில் அதை தாக்கல் பண்ணியிருக்கார். அதில் அதிகப்படியான குற்றவியல் வழக்கு வந்து தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி 89 வழக்கு இருக்குது. இதுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, ஒவ்வொரு இப்போ கர்நாடகா மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் டிகே சிவகுமார் மேலே வந்து ஒரு 6 வழக்கு இருக்குது. இப்படியே சொல்லிட்டு இருக்கும்போது அதில் தமிழகத்தின் முதலமைச்சர் சிஎம் விஜய், ஜோசப் விஜயோட பேர் 2 வழக்கு இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு, இது ஒரு விவாத பொருளை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்களா அப்படின்னா, ஏங்க ஒரு இந்தியாவில் 14 மாநிலத்துக்கு மட்டும்தான் அவர் கொடுத்துருக்காரு. திரும்பவும் கேட்குறதுனா, மற்றவங்களாம் என்ன வந்து அவங்க மேலே அப்படியே கரைபடியாத கரங்களா? அவருக்கு மேலே எதுவுமே இல்லையா? இந்த தீவிர குற்றவியல் வழக்கு வந்து விசாரிக்கப்பட்டதா, நிரூபணம் செய்யப்பட்டுள்ளதா, யாராவது இந்த வழக்கு போட்டிருக்காங்களா? எந்த டீட்டெயிலும் கிடையாது. 19 ஒரு டேட்டா, அந்த டேட்டாவை வச்சு சொல்லியாச்சு. அதிகப்படியாக 89 வழக்கு இருக்கிறது ரேவந்த் ரெட்டி தெலுங்கானாவில். இப்போ வந்து 100 நாள் ஆகுது ஆட்சி அமைச்சு, அவர் மேலே வந்து 2 வழக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க வந்து. அதுக்கு எடுத்து நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, உண்மையிலே இது இந்த லிஸ்ட்டை தாண்டி அவர் பேர் வந்துடுச்சுப்பா, அது போதுமா நமக்கு பேசுகிறதுக்கு? 2 வழக்கு இருக்குதுப்பா, நம்ம இதை வச்சு ஓட்டலாம்ப்பா, நம்ம வாய்க்கு அவள் கிடச்சிருச்சுப்பா அப்படின்ற அளவுக்கு இதை ஒரு விவாத பொருளாக எடுத்து பேசிகிட்டு இருக்கீங்க. இதுதாங்க எனக்கு புரியாத புதியராக இருக்குது வந்து. அப்படியே நீங்கள் இன்றைக்கி சட்டசபையில் அப்படியே கட் பண்ணிங்கன்னா, ஒரு 84 வயது மூதாட்டி, அந்த பாட்டி திருச்செந்தூர்லேருந்து சட்டசபை நிகழ்ச்சியை பார்க்கறதுக்காக அனுமதி வாங்கி பார்க்க வந்திருக்காங்க. அவங்க நிகழ்ச்சியை பார்க்கறதுக்காக வரல. அவங்க திரும்ப மீடியா முன்னாடி சொல்கிறது என்னென்னா, நான் விஜயை பார்க்க வந்தேன், அந்த தம்பியை பார்க்க வந்தேன், நான் படத்தில் பார்த்துருக்குறேன், தொலைக்காட்சியில் பார்த்துருக்குறேன், நிஜமாக நேரில் பார்த்தது கிடையாது, அவரை தான் நான் பார்க்க வந்தேன். நீங்கள் என்னென்னா, இதை கூட ஒரு கேலி பொருளாக பேசுவாங்க வந்து. ஒரு முதல்வருக்கு வந்து குழந்தைங்க வந்து பார்க்கணுன்னு ஆசைப்படுதுங்க,
விஜய் மாமா எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்கணும்னுங்க, விஜய் மாமா எனக்கு மொத்தம் கொடுக்கணும்னுங்க, விஜய் மாமா ஓட்டு போட சொன்னார், நாங்கள் ஓட்டு போட்டோம் அப்படின்னு ஓட்டு போட சொன்னோம் எங்கள் தாத்தா பாட்டி அப்படின்னு. அப்புறம் வந்து வயசானவங்கலாம் வந்து விஜய் தம்பியை பார்க்கணும். இதுதாங்க கிரேஸு, இதுதான் கிரேஸு, இதுதான் வசீகரம். இது யாராவது ஒருத்தருக்கு மட்டும்தான் உலகத்தில் கிடைக்கும். இது வந்து புகழாரம் கிடையாது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு கிடைச்சது. நீங்கள் திரும்ப சொல்லும் போது உலகத்தில் உள்ள எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க. ஏன் குழந்தைகளுக்கு வந்து ஜாக்கி சானை பிடிக்குது, டாம் க்ரூஸை பிடிக்குது, சொல்லிகிட்டே போகலாம். வந்து அது ஏதோ ஒரு சம்திங், என்னவோ ஏதோ ஒரு மேஜிக் அவங்க கிட்ட. அதை தான் இந்த பாட்டியம்மா சொல்கிறாங்க. வந்து நான் திருச்செந்தூர்லேருந்து வந்தது அவரை பார்க்கறதுக்கு தான். அவர்கிட்ட ஏதாவது கேட்பீங்களா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டேன், அவர் நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கார், மக்களுக்கு நல்லது பண்ணிட்டோம். மிக தெளிவான ஒரு பதிலாக இருக்குது. எனக்கு மட்டும் என்ன, எனக்கு என்ன கேட்கறதுக்கு? மக்களுடைய தலைவராக வந்திருக்காரு, மக்கள் நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம், 1,72,00,000 வாக்குகளை கொடுத்து நாங்கள் வந்து இன்னைக்கு முதல்வராக உட்கார வச்சிருக்கிறோம். அவர் மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு போட்டோம், எனக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலாக கேட்க வேண்டியது இருக்குன்னு அப்படி ஒரு பதில் வந்து இது திரும்ப சொல்கிறது தான். வந்து இது கோடியில் ஒருவருக்கு தான் இந்த மாதிரியான ஒரு கிரேஸ் கிடைக்கும். அதை தான் இப்போ எதிர்கட்சிகளுக்கும் லெட்டர் பேட் கட்சிகளுக்கும் இருக்கிற கட்சிகளுக்கும் பெரிய வைத்தறிச்சலாக மாறிடுச்சு. அதுதான் காண்டாயிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு புகைப்படம், சிஎம் விஜய் அவர்களும் நடிகர் துருவ விக்ரமும் சந்தித்து கையை கொடுத்து பேசுகிற மாதிரி, ஹக் பண்ணிக்கிற மாதிரி. இது என்னடா, எப்போ நடந்த இந்த சம்பவம் பார்த்தியா? துருவ விக்ரம் மேலே வந்து ஒரு நடிகை வந்து பேரை சொல்லனாலும் மறைமுகமாக வந்து இந்த மாதிரி டார்ச்சர்லாம் பண்ணாருன்னு ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் சொல்லியிருக்காங்க. மலையாளத்தில் அனுபமா பரமேஸ்வரன் கதறி இருக்காங்க, கண்ணீர் வடிச்சிருக்காங்க. இந்த நேரத்தில் முதல்வர் வந்து விக்ரமுடைய மகன் துருவ விக்ரமை கூப்பிட்டு மீட் பண்ணியிருக்காரு, அவருக்கு ஆறுதல் சொல்லியிருக்காரு, இந்த அரசுக்கு அவர் ஆதரவாக நிற்குது அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள்லாம் என்ன ஏதுன்னே தெரியாமல் ஒரு பக்கம் அடித்து சோஷியல் மீடியாவில் அடித்து விட்டுட்டு இருக்காங்க. வந்து என்ன ஏதுன்னு முதல்ல தெரிஞ்சுங்க. நீங்கள் வந்து துருவ விக்ரமா அவர் தலைமைச் செயலகத்துக்கோ அல்லது நீலாங்கரை வீட்டுக்கோ அல்லது பட்டினப்பாக்கத்துக்கு அலுவலகத்துக்கோ கூப்பிட்டு அவர் வந்து பார்க்க சொல்லலை. இந்தியா டுடே நடத்தின ரவுண்ட் டேபிள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் சிஎம் விஜய். அதில் பலர் கலந்து கொண்டாங்க. அப்போ துருவ விக்ரமும் வந்திருக்காரு. வந்தவொடனே சரி, அவங்க அப்பாவுடைய நண்பர், அவங்க அப்பா அவரும் கூட சேர்ந்து நடிக்கலை, மீட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேரையும் பிடிக்கும். ஆனாலும் வந்து ஒரு வணக்கம் சொல்லி கை கொடுத்துருக்காரு. அப்புறம் பத்திரிகையாளர் கேட்குறாங்க என்னங்க அப்படின்னு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜய் சாரை, அவருடைய ஆட்சி சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு, 100 நாளில் பிரமாதமான ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு பதிலை சொல்லியிருக்காரு. இது ஒரு எதிர்பாராத சந்திப்பு தான். உடனே இதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துட்டாரு. முத்துவோடைய சம்பந்தி வந்து அந்த ஃபேமிலியில் வந்து பொண்ணு எடுத்திருக்காரு விக்ரம். இப்போ பார்த்தீங்களா திமுகவுக்கும் டிவிகேவுக்கும் அட்டாச்மெண்ட்டு. இதெல்லாம் யாருங்க உங்களுக்குலாம் சோஷியல் மீடியாவில் இப்படியாப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்கிறது? தெரியவே இல்லை. ஒரு முதல்வர் யாரையுமே சந்திக்கக்கூடாதா? ஒரு பொது நிகழ்ச்சியில் போனால் முதல்வர் அவர் பாட்டு போயிட்டு அவர் பாட்டுன்னு வரணுமா? அதுவும் இன்றைய முதல்வரை எல்லாரும் சந்திக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க, எல்லாரும் புகைப்படம் எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அங்கே காங்கிரஸுடைய மூத்த தலைவர் கிருஷ்ணசாமி இன்னைக்கு விருது வாங்க வராரு. யார்? சௌமியா அன்புமணியோடைய அப்பா. அவர் தான் பேரனை கூட்டின்னு வராரு. என்னென்னா உங்களுடைய ரசிகருங்க இவர், பேரன் உங்கள் கூட ஃபோட்டோ எடுத்துக்கணுமான்ட்டு பேரனை கூட்டின்னு வராரு. எதுக்கு சொல்கிறான்? இதை ஒரு ஃபோட்டோ வச்சு அதுக்குள்ளே நீங்கள் வந்து கதைவாசனெல்லாம் எழுதுறீங்களே, அது எந்த விதத்தில் நியாயம்? அது எப்படியாப்பட்ட ஒரு விஷயம்? இப்படி இருக்கும்போது அண்ணாமலை அவர்கள் அவர் என்னன்றது, ஏங்க சின்னதாக விமர்சனம் பண்ணால், முதல்வர் விமர்சனம் பண்ணால் உடனே வந்து கேஸை போடுறீங்க, கைது பண்ணுறீங்க. ஒரு விமர்சனமே உங்களை பண்ணக்கூடாதா? உங்களை வந்து இதுவாகவே பேசக்கூடாதா? அப்படின்னா சின்ன விமர்சனமாக இருந்தால் சரி, வந்து இழிவாக, மிக கேவலமாக, மிக மோசமான விமர்சனங்களை ஒரு முதல்வர் மீது எந்தவித ஆதாரமும் இல்லாமல் கட்டவிழ்க்கும் பொழுது செய்வதான் செய்வாங்க. கடந்த 5 வருஷத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க? யாராவது எந்த மீடியாவது பேச முடிஞ்சுதா? யாராவது கருத்து சொல்ல முடிஞ்சுதா? யாராவது ஒரு கருத்தை பதிவிட முடிஞ்சுதா அவங்களால? இன்றைக்கி ஆளுக்கு வந்து விஜய் ஒரு நடிகர் தானே, அவர் ஒரு பவுடர் பூசினவர் தானே, என்னவோ அவர் வந்து புறவாசல் வழியாக வந்து இந்த சேரில் உட்காந்துட்டு தான் எல்லாருக்கும் நினைப்பு வந்து. நான் திரும்ப சொல்கிறேன், கிட்டத்தட்ட 36% வாக்குகளை பெற்று அவர் வந்து இன்றைக்கி முதல்வராக இருக்கார். இப்போ தாவேகாவினர் விஜய் ரசிகர்களே வச்சுங்களேன், அவங்களே என்ன சொல்கிறாங்க, எப்போ இந்த ஆட்சி பிடிக்கலையா அவங்களுக்கு, கிடச்சிடுங்க, 6 மாதத்தில் தேர்தல் வைங்க. போன வாட்டி வந்து ஒரு 107 108 எம்எல்ஏக்கள் தான் நாங்கள் ஜெயிக்க வச்சோம். இந்த வாட்டி 200க்கு மேலே நாங்கள் ஜெயிக்க வைக்கிறோங்க, நீங்கள் ரைட்டுங்க, நீங்கள் பண்ணிங்க அப்படின்னு.
ஏன்னா இந்த சின்ன சின்ன விமர்சனங்களை பண்ணுறது, இதுதான் இவங்க மேலே வந்து தாக்குதல் நடத்துறீங்களா அப்படின்ட்டு வந்து அது ஒரு பதிலாகவே கிடையாதுங்க. வந்து அண்ணாமலை அவர்கள் ஒரு நாள் இப்படி பேசுகிறாரு, ஒரு நாள் அப்படி பேசுகிறாரு, எதை வச்சு அப்படி பேசுகிறாரு தெரியல. இன்றைக்கி பாருங்கள், சட்டசபையில் ஒரு இஸ்லாமிய பெண் எம்எல்ஏ, இந்த உடையை நான் ஏன் போட்டு வந்திருக்கிறேன், தாவேகா கொடி ட்ரெஸ்ஸில் வந்திருக்காங்க, இதை ஏன் நான் போட்டு வந்திருக்கிறேன்னா, நான் என்னுடைய வாழ்க்கையை ரசிகர் மன்றத்திலேருந்து துவங்கி நற்பணி இயக்கமாக மாறி டிவிகே கட்சியிலிருந்து எல்லாத்துலேயும் நான் வந்து பங்கேற்றுக்கிட்டேன். ஒரு மாநாட்டில் என்ன அருகில் உட்கார வச்சு எனக்கு வந்து ஒரு கௌரவம் சேர்த்தினார். எந்த அரசியல் தலைவர்களுக்கு எந்த கட்சியாவது ஒரு இஸ்லாமிய பெண்மணிக்கு இப்படியாப்பட்ட ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்களா? இப்படியாப்பட்ட இடத்துல அவங்க வச்சு பார்த்துருக்காங்களா? அது எங்கள் தலைவர் செஞ்சுருக்காரு. அதற்கு ஒரு நன்றி கடனா நான் கடைசி வரைக்கும் இந்த கலரில் தான் இந்த உடையை போட்டுன்னு வருவேன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள். இதுதான் அன்போட வெளிப்பாடு. தொடர்ந்து சட்டசபை நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.